ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தீராத நோய்களையும் தீர்க்கும் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி அம்பாள் தையல் நாயகி இவங்கள தரிசனம் செய்ய வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. நவ கிரகங்கள்ல 4வது கிரகமான செவ்வாய் தோஷ பரிகார ஸ்தலமா இந்த வைத்தீஸ்வரன் கோவில் அமைஞ்சிருக்கு. திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் இவர்களால தேவாரம் பாடப்பெற்ற சிவ தலம் இது. இந்த வைத்தீஸ்வரன் கோவிலானது தேவார பாடல் பெற்ற தலங்கள்லேயே சோழ நாடு காவிரி வடகரையில் இருக்கிற 16வது சிவத்தலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கு வந்து ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி மற்றும் அம்பாள் தரிசனம் செய்ய பக்தர்களோட வசதிக்காக தஞ்சாவூர், கும்பகோணம், சிதம்பரம் மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து பேருந்து மற்றும் தொடர்வண்டி வசதியும் இருக்கு. மூலவர் ஈஸ்வரனே வைத்தியராக வந்து ஸ்ரீ அங்காரகனுக்கு வைத்தியம் பார்த்ததுனால வைத்தீஸ்வரன் என்ற திருப்பெயரால இங்க இருக்க சிவபெருமான் அழைக்கப்படுகிறார். கோவில் உள்ள நுழைஞ்சதும் நம்மள வரவேற்கிறார் வலதுபுறம் இருக்கிற ஸ்ரீ ஆதிபுராணேஸ்வரர். ஸ்ரீ வைத்தியநாத சுவாமியை தரிசனம் செய்து வழிபடுவோர் தீராத நோய்கள் எதுவாக இருந்தாலும் நோய் நொடி நீங்கி வாழ்வர் என்பது ஐதீகம். கோவிலுடைய உட்பிரகாரத்தில் இருக்கிற ஸ்ரீ குடவரை விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு கோவிலுக்குள்ள நுழையும் பொழுது நமக்காக காட்சி அளிக்கிறார் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி. இந்த கோவிலுடைய மற்றொரு சிறப்பு ஸ்ரீ அங்காரகன் என அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் கிரக கடவுள். நவ கிரகங்களில் ஒருவரான அங்காரகன் மிக தீவிரமான தோல் நோயால் பாதிக்கப்பட்டதோட விளைவாக சிவபெருமான் வைத்தியநாத சுவாமியா எழுந்தருளி அவருடைய நோயை தீர்த்தார் என்பது வாய்வழி செய்தி. அதனால தான் இந்த கோயில் நவகிரக கோயில்களில் செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி செய்யும் பரிகார ஸ்தலமாக விளங்குது. கோவிலுக்கு உள்ள இருக்க இந்த திருக்குளம் சித்தாமிர்த குளம் என அழைக்கப்படுது. இந்த விசேஷமான தீர்த்த குளத்தில் குளித்தெழுந்தால் சகல நோய்களும் தீரும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. இந்த ஸ்தலத்தில் இருக்கிற அம்பாளுடைய பெயர் தையல் நாயகி. நோய்களை தீர்க்கக்கூடிய ஈசனுக்கு உதவியா இருந்ததால இந்த தலத்தில் இருக்க அம்பாள் தையல் நாயகி அப்படிங்கிற திருப்பெயரால் அழைக்கப்படுறாங்க. உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களும் எந்த நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமாக வாழ வேண்டி இறைவன் வைத்தியநாதராகவும் அந்த வாழ்க்கைக்கு எது சரியான மருந்து அப்படிங்கிறத தெரிவிக்கும் அம்பிகை மருத்துவச்சியாக தையல் நாயகியாக அருள் பாலிக்கக்கூடிய இந்த திருத்தலத்துக்கு வந்து தரிசனம் செஞ்சிட்டு இருக்கோம். இந்த தலத்துல ஸ்ரீ வைத்தீஸ்வர சுவாமி சுயம்பு மூர்த்தியா பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். பொதுவாகவே எல்லா கோவில்கள்லயும் மூலவர் கிழக்கு நோக்கி தான் காட்சி அளிப்பாங்க. ஆனா இங்க மூலவர் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி மேற்கு நோக்கி காட்சி அளிக்கிறது தான் இந்த கோவிலுடைய சிறப்பே. இந்த கோவிலில் இருக்கிற முருகப்பெருமான் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி என்ற திருப்பெயரால் அழைக்கப்படுகிறார். இங்க இருக்க சிவனுக்கும் அம்பிகைக்கும் அடுத்தபடியா இவங்களுடைய மகனாகிய ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தான் அதிகமாக போற்றப்படுகிறார். இவருக்காக ஸ்ரீ குமர குருபரர் இயற்றிய நூல் தான் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். ஸ்ரீ அருணகிரிநாதரும் தன்னுடைய திருப்புகழ்ல இவரை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கார். பொதுவாகவே வீடுகளில் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டிய பிறகுதான் பெற்றோர்கள் உணவருந்துவார்கள். அதே மாதிரி தான் இந்த கோவில்லையும் 6 கால பூஜையும் முருகப்பெருமானாகிய செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு நடைபெற்ற பிறகுதான் இறைவனுக்கும் இறைவிக்கும் செய்யப்படுது. ஒவ்வொரு மாதமும் வரும் கார்த்திகை நட்சத்திர திருநாள் அன்னைக்கு ஸ்ரீ செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. இந்த அபிஷேகத்தின் போது நடைபெற சந்தன அபிஷேகமும் விபூதி அபிஷேகமும் மிகவும் சக்தி வாய்ந்ததா கருதப்படுது. இந்த அபிஷேக விபூதியையும் சந்தனத்தையும் சித்தாமிர்த நீரோட கலந்து சிறு உருண்டைகளாக்கி 5 எழுத்து மந்திரத்தை ஓதி அம்பாளின் திருவடிகளில் வைத்து அர்ச்சித்து நினைத்தது நிறைவேற வரம் வேண்டி வருவோருக்கு இந்த திருச்சாந்துருண்டை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த திருத்தலத்துல மட்டுமே செவ்வாய்க்கு அதிபதியான ஸ்ரீ அங்காரகனுக்கு தனி சந்நிதி இருக்கு. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த தலத்துக்கு வந்து அங்காரகனை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் விலகும். திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு அவர்களது வேண்டுதல்கள் நிறைவேறும். தீராத நோய்கள் உள்ளவர்கள் இந்த தலத்திற்கு வந்து ஸ்ரீ வைத்தீஸ்வரன் மற்றும் அம்பாள் தையல் நாயகியை வழிபடுவதால் அவர்களின் நோய்கள் விலகும் என்பது இன்றளவும் பக்தர்களின் நம்பிக்கை.